நாகை அருகே தண்டாலம் கிராமத்தில் விவசாய நிலத்தில் தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது குறித்த புகார் மனுக்களை தலையில் சுமந்தபடி நூதனமாக வந்து மாவட்ட ஆட்சியரிடம் அளித்தனர். விவசாயம் அழிந்து போகும் என்பதால் சோலார் பிளான்ட்டிற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் திருமூர் ஒன்றியம் கட்டுமாவடி தண்டாலம் கிராமத்தில் 55 ஏக்கர் நிலப்பரப்பில் தனியார் சோலார் பேனல் வந்து இன்றைக்கி அதை இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து எங்களுடைய விவசாய நிலங்கள் மற்றும் விவசாய வடிகால் நெற்களங்கள் 3 நெற்களங்கள் எங்கள் விவசாயத்துக்காக இருக்கக்கூடிய அந்த களத்தை எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து அந்த கனரக வாகனங்கள் வந்து தெருவுக்குள்ள வரும்பொழுது மின் கம்பங்கள், குடிநீர் குழாய்கள் அனைத்தும் வந்து பழுதடைகிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்புகளாகுது. இந்த நிலம் வந்து எங்களுக்கு இந்த விவசாய நிலம் தான் எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் வந்து நாங்கள் நம்பியிருந்தோம். இதை வந்து தனியார் சோலார் நிறுவனம் வந்து ஆக்கிரமிப்பு செய்து இன்று வந்து எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். இதை வந்து உடனடியாக தடை செய்ய வேணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கிராம மக்கள் விவசாயிகள்லாம் வந்து இன்றைக்கி ஒன்றிணைந்து நாங்கள் வந்து மனு கொடுத்து